உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, ஸ்ரீஜா, ஹாசினி அக்கா, சித்தப்பா, அம்மா, எதுக்காக மாரி என்னாச்சு மாரி? அம்மா, குழந்தையை காணோம். என்ன மாரி குழந்தையை காணோமா? என்ன சொல்ற நீ? ஆமாம்மா, நான் கீழே வரும்போது ரூம்ல தான் விளையாடிட்டு இருந்தா. மேல போய் பார்த்தா ரூம்ல குழந்தை இல்ல. நீங்க யாராவது குழந்தைய கீழே தூக்கிட்டு வந்தீங்களான்னு கேட்கதான் கூப்பிட்டேன். நாங்க யாருமே குழந்தைய தூக்கலையே மாறி. ஆமா மாறி, நாங்க யாரும் குழந்தைய தூக்கிட்டு வரல. மாரி, குழந்தை அங்க எங்கேயாவது தவழ்ந்து இல்ல நடந்து பால்கனி பக்கம் போயிருக்கோம். நீ அங்கெல்லாம் தேடி பாத்தியா? நல்லா தேடி பார்த்துட்டேம்மா, குழந்தைய காணோம். இப்ப சிஸ்டர் இருந்திருந்தாங்கன்னா இந்த குழந்தை காணாம போனதுக்கு அவங்கள சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனா இப்ப சிஸ்டர் இல்லையே, குழந்தை எப்படி காணாம போச்சுன்னு ஒண்ணும் புரியலையே. ஒரே குழப்பமால இருக்குது. யார் குழந்தைய கொண்டு போயிருப்பாங்க? சரி, அழாத மாறி. சரி மாரி, அழாத. குழந்தை நடந்தோ தவழ்ந்தோ வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது போயிருக்கோம். நாம தேடி பார்க்கலாம் வா. மாறி, நீ இங்கே இரு. வாங்க. நீங்க இந்த பக்கம் தேடுங்க, நான் கொல்ல பக்கத்துல போய் தேடுறேன். மாறி மாறி, குழந்தை எங்கேயோ பாருங்க, குழந்தையை காணோம். கொல்லையிலே இல்ல. பாத்துட்டேன். எங்க போச்சுன்னு தெரியல. எவன் சுத்திட்டு புரியலையே. பணத்துக்காகத்தான் எவனோ ஒரு பையன் கடத்தி இருக்கிறான். ஐயோ மாப்ள, மாப்ள வா மாப்ள கீழே. என்ன கீழே ஒரே சத்தமா இருக்கு? நீங்க மாரி, என்ன பண்றது? புரியல. ஹஸ்பண்ட் சார், என்னாச்சு மாரி? குழந்தைய காணோம் ஹஸ்பண்ட் சார். குழந்தைய காணோமா? என்ன சொல்ற மாரி? ஆமா, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. குழந்தை தரையில உட்கார்ந்து விளையாடிட்டு இருந்தா. நான் சமையல் கட்டுல வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரூம்க்கு வந்து பார்த்தா குழந்தை ரூம்ல இல்ல. வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு மாமா, குழந்தை எங்கேயுமே இல்ல. ஏற்கனவே 2 தடவை குழந்தை காணாம போயிருக்கு. இப்ப 3வது தடவையா இப்படி ஆயிடுச்சே. வீட்ல இருந்த குழந்தை எப்படி காணாம போச்சு? குழந்தைய கூட கவனிக்காம நீங்களே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓம் நம சிவாய. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மகனே சூர்யா, மா, என்னாச்சுப்பா? அது வந்துமா, இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களா? மாரி, என்னாச்சு உனக்கு? ஏன் அவங்க கிட்ட இப்படி பேசுற? நம்ம குழந்தை காணாம போனதுக்கு காரணம் இவங்க தான் ஹஸ்பண்ட் சார். மகளி மாறி, என்னம்மா சொல்ற? குழந்தைய காணோமா? நடிக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. என் குழந்தை எங்க? என் குழந்தைய என்ன பண்ணீங்க? எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. என்ன சூர்யா இது? என்னப்பா இது? மாரியே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? என் மேல ஏன்பா இப்படி பழி போடுறா? ஐயோ, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? ஆமாம்மா, நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. குழந்தை மேல இருக்க பாசத்துல குழந்தைய காணோன்ற வேதனையில மாறி இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. மாறி, நீ இவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இவங்க தாராம்மா கிடையாது மாறி, இவங்க மாயாம்மா. இல்ல ஹஸ்பண்ட் சார், நான் நம்ப மாட்டேன். இவங்க மாயா இல்ல, உங்க சித்தி தாராதான். ஒருவேளை உண்மையா தான் இருக்குமோ? செத்து போனதா எல்லாரையும் நம்ப வச்சுட்டு
இப்போ மாயாங்கிற பேர்ல வந்து டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 தடவை குழந்தை காணாம போச்சுல்ல, அதுக்கும் இவங்க தான் காரணம். இப்ப குழந்தை காணாம போனதுக்கும் இவங்க தான் காரணம். ஓம் நம சிவாய. என்னது சாமி கும்பிட ஆரம்பிச்சிருச்சு? இத பாருங்க, மரியாதையா என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க. என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. மாரி நீ என்ன பண்ற மாரி? நீ நினைக்கிற மாதிரி இவங்க தாராமா இல்ல, மாயா. இல்ல ஹஸ்பண்ட் சார், இவங்க மாயா இல்ல. அப்படியெல்லாம் போய் சொல்லி நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்க செத்து போனதா சொல்ற உங்க சித்தி தாராதா? ஐயோ, இத பாருங்க, என் குழந்தை எங்க? என் குழந்தைய எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஓம் போலீஸ்க்கு நம ஃபோன் சிவாய. பண்ணுங்க, சொல்லுங்க. ஓம் நம மாரி. ஹஸ்பண்ட் சிவாய. சார், இவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. பெருமாள். மாரி. நம்ம குழந்தை ஏதாவது பண்றதுக்குள்ள சொல்லுங்க. நம்ம குழந்தைய காப்பாத்தணும். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க மாரி, ஹஸ்பண்ட் நீ சார். சொல்றது கேளு. ஃபோன் பண்ணுங்க ஹஸ்பண்ட் சார். ஐயோ ப்ளீஸ் மாரி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல மாரி. ஹஸ்பண்ட் சார், புரிஞ்சுக்கோங்க. லேட் பண்ண குழந்தைக்கு தான் ஆபத்து. நீங்க முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணுங்க ஹஸ்பண்ட் சார். இல்ல ஹஸ்பண்ட் சார், ஸ்ரீஜா புடவை நெருப்பு பிடிச்சு எரிஞ்சது, உங்க கார் ஆக்சிடென்ட் ஆனது, இப்ப குழந்தை காணாம போனதுன்னு எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. போலீஸ் வந்தா உண்மை வெளிய வரும், குழந்தையும் திரும்ப வரும். நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க ஹஸ்பண்ட் சார், புரிஞ்சுக்கோங்க. ஐயோ யோசிக்காதீங்க ஹஸ்பண்ட் சார், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ சொன்னா கேளு மாரி, வேண்டாம் மாரி. மேடம், என் குழந்தை கொடுங்க. பாப்பா வந்துருச்சு. பாப்பா அம்மா, நீங்க யாரு? குழந்தை எப்படி உங்ககிட்ட வந்தது? சார் நான் தெருவில் நடந்து வந்துட்டு இருந்தேன் சார். அப்போ குழந்தை எழுந்து தடுமாறி நடந்துட்டு இருந்துச்சு. குழந்தைய தூக்கிட்டு யாரோட குழந்தைன்னு விசாரிக்கும் போது தான் இந்த வீட்டு குழந்தைன்னு சொன்னாங்க. அதான் குழந்தைய இங்கே தூக்கிட்டு வந்தேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இருக்கட்டும் சார், குழந்தைய பத்திரமா வளர்க்க பாருங்க சார். எங்கேயும் போக விடாம ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க. சரிங்க சார். அப்போ நான் வரேன் சார். சரிங்க. ம். மாரி, பாத்தியா, குழந்தை வெளியே போயிருக்கு. இது தெரியாம நீ அவங்க மேல சந்தேகப்பட்டு என்னென்னமோ பேசிட்ட. நான் இப்பவும் சொல்றேன் ஹஸ்பண்ட் சார், நடந்த எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். அது எனக்கு நல்லா தெரியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.